வணக்கம். இப்போ நான் பார்க்க போகிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலங்க. இந்த பூமி பார்த்தீங்கன்னா கட் ரோடு பேஸே அமைஞ்சிருக்குதுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 to 300 அடி வருங்க. சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இதுதான் பூமிங்க. இந்த பூமி பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்துங்க ஒரு 20 கிலோமீட்டரில் காங்கேயமலைங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு ரோடு பேஸ் வந்து அப்படியே நான் பூமிக்குள்ளே போய்க்கலாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 தென்னை மரம் இருக்குதுங்க. காடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டுக்கிறாங்க. நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க, ஒரு தனி போர்வெல், ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க 5 ஹெச்பிங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா கம்பர்சரில் ஓடிட்டு இருக்குதுங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் பாயிங்க. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் தண்ணி பாயிங்க. தென்னை மரம் தான் பவுண்ட்ரிங்க. ஒரு நாட்டு மரம் ஒரு 10 மரம் இருக்குதுங்க இல்லைங்க. உங்களுக்கு மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டருங்க. கட் ரோடு பேஸுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 to 300 அடி வருங்க. கரெக்டாக உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரணுங்க. நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமிங்க. உங்களுக்கு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது. உங்களுக்கு காடு பார்த்தீங்கன்னா கிழமைக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறிக்கோழி பண்ணி போடுற அப்படி தான் போட்டுக்கலாங்க தாராளமாங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து ஒரு 6 மாதம் அமராவதி பாசனம் பாயிங்க. தாராபுரம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வரணுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது. இது தாராபுரத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோமீட்டர் பக்கம் வருங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வருங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 2 ஏக்கராங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து 42 லட்ச ரூபா சொல்கிறாங்க. மொத்த ஏரியா வந்து 2 ஏக்கராங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய்ங்க, பொரியல் தட்டை இந்த மாதிரி போட்டிருக்குறாங்க. மீதி பார்த்தீங்கன்னா ஓட்டி விட்டுருக்குறாங்க. மண் நல்லா செம்மண் பூமிங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க. இந்த கிணறுங்க. உங்களுக்கு தனி கிணறுங்க, தனி போர்வெலுங்க, ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. இந்த கிணறுங்க. தண்ணி பாருங்கள் மேலாலேயே இருக்குங்க. உங்களுக்கு கிணறு பார்த்தீங்கன்னா கன்னி மூலைக்கு வந்துடுங்க. மேவரம் வந்து இடம் இருக்குதுங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 5 ஹெச்பிங்க. போர்வெல் வந்து கம்பர்சரில் ஓடிட்டு இருக்குதுங்க. மேக்ஸிமம் போர்வெல் தேவைப்படாது இந்த ஏரியாலிங்க. கிணத்தண்ணியை தாராளமாக சமாளிக்குங்க. கரெக்டாக உடுமலைப்பேட்டையிலேருந்து 20 கிலோமீட்டர் வரணுங்க. உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருங்க. கட் ரோடு பேஸுங்க. ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 250 to 300 அடிங்க. மொத்த ஏரியா வந்து 2 ஏக்கராங்க. ரேட் வந்து 42 லட்ச ரூபா